தொழுகை பற்றி இஸ்லாம் கூறும் சில செய்தியை நான் கூறுகிறேன். தொழுகையை நிலைநிறுத்தி சகாத்தை கொடுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் கூறுகிறான். ஆதாரம் திருக்குர்ஆன் 29 அத்தியாயம் 45 வசனம். நபியே, உமக்கு அறிவிக்கப்பட்ட இவ்வேதத்தை எடுத்துரைப்பீராக. தொழுகையை நிலைநிறுத்துவீராக. மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது. அல்லாஹுவை நினைவு கூர்வது மிக பெரியதாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிகிறான். தொழுகையை நிலைநிறுத்துங்கள், சகாத்தை கொடுங்கள், ருஹூவு செய்பவர்களுடன் ருஹூவு செய்யுங்கள். நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் தொழும்போது உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமின் திசையில் திருப்புவீராக. நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறெதற்கும் நான் படைக்கவில்லை. தொழுகைக்கு அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள், இதுவே சிறந்ததாகும். எனவே தொழுகையின் முக்கியத்துவம் அறிந்து நாம் செயல்படுவோம்.